நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து மம்தா பானர்ஜி மைக் ஆஃப் பண்ணுறதா சொல்லி வெளியில் போயிருந்தாங்க. அதே போல் இப்போ நம்முடைய தமிழக சிஎம் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. இது முற்றிலுமாக தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்குங்க. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை இவங்க புறக்கணிச்சது, வீடியோ வெளியிட்டது, மம்தா பானர்ஜி வெளியில் போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் 2022 இந்த கூட்டத்துக்கு போகல. இது நம்ம நண்பர்கள் நன்றாக புரிஞ்சுக்கணுங்கன்னா, நித்தி ஆயோக் வர்றதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் இருந்துச்சு. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் NDC அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடக்கும். பிரதமர் தலைமை தாங்குவாங்க, எல்லா நிதியமைச்சர்கள் இருப்பாங்க, எல்லா முதலமைச்சர்கள் இருப்பாங்க. NDC மீட்டிங் உங்களுக்கு தெரியும். 2012 நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வெளியே வந்தாங்க. கூட்டத்தில் உள்ளே சென்று விட்டு புறக்கணித்து வெளியே வந்தாங்க. அதுவும் நம்ம பார்த்தோம் காங்கிரஸ் ஆட்சியில். அது பிளானிங் கமிஷன் இன்னைக்கு இல்லை. இப்போ நித்தி ஆயோக் வந்த பிறகு இந்த கவர்னிங் கவுன்சில் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வருடத்திற்கு ஒரு முறை பிரதமரும் எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் அமர்ந்து பேசுகிறாங்க. இந்த ஆண்டுக்கான திட்ட என்னங்கன்னா, விக்ஷித் பாரத் 2047, வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047க்கு ஒரு முதலமைச்சர் பேசணும். நம்முடைய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க. ஒரு முதலமைச்சர் பேசுவதற்கு முன்பு டைமர் இருக்கும். டைமர் 10 நிமிஷத்துலேருந்து ஆரம்பிக்கும். 10 நிமிஷத்துலேருந்து அவங்க பேசிக்கிட்டே வரலாம். சில முதலமைச்சர்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் உங்களுக்கு தெரியும், அரசியல்லாம் எடுத்துக்கிட்டு தான் செய்வாங்க. எங்கேயுமே டைமுக்கு அது நடக்கிறது கிடையாது. அதெல்லாம் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இன்றைக்கி மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க, மூத்த அரசியல் தலைவராக இருக்கிறாங்க. அவர்களும் அதே போல் ஒரு கோட்பாட்டில் டைமர் ஆரம்பிக்குது. ஆனால் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி ஏற்றுக்க முடியுங்கன்னா, இப்போ நித்தி ஆயோக்கினுடைய CEO சுப்பிரமணியம் அவர்கள் சாயந்தரம் பேட்டி கொடுத்தாங்க. இந்த மைக் ஆஃப் பண்ணுற ப்ரொவிஷன்லாம் கிடையாதுங்க. மைக்கில் யாரும் ஆஃப் எல்லாம் பண்ண முடியாது. எல்லா மாநில முதலமைச்சர்களையும் சமமாகத்தான் நடத்துகிறோம். 10 நிமிஷம் டைமர் ஆரம்பிக்குது. மம்தா அவர்கள் பேசினாங்க. பட் வெளியே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தி என்பது எங்களை வருத்தமடைய செய்திருக்கிறது அப்படின்னு நித்தி ஆயோக்கினுடைய CEO சொல்லியிருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களும் கூட சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 நிமிஷம் அவங்க பேசியிருக்கிறாங்க. அவர்கள் வெளியே சென்று மைக் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு வருத்தமடைய செய்திருக்கிறதுன்னு. அதனால் பெரிய மாநிலம் வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை முன்னேற்றத்திற்காக யோசிக்கணுமோ தவிர அதில் அரசியல் செய்யக்கூடாது என்பது எல்லோருடைய கருத்து. நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக்கலாம். 2022 முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. என்ன காரணம் சொன்னாங்க? என்னுடைய தந்தையார், அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய டெத் ஆனிவர்சரி, அந்த இறப்பு நாள் வருது, அதனால் போகலை. இது அவர் சொன்ன காரணம். 2022 2023 ஃபாரின் ட்ரிப் போயிட்டாங்க. 2023 நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. காரணம், வெளிநாடு சென்றிருந்தேன். இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த பொறுப்பை ஏற்ற பிறகு இதுவரை கூட்டத்துக்கே போல. என்ன ஆச்சரியம் பாருங்க. 2021 மேக்கில் பொறுப்பில் ஏற்றதிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு ஏதோ ஒரு காரணத்தை மலுப்பலை சொல்லி இதுவரைக்கும் போல. 21 போல, அதுக்கப்புறம் தான் பதவி ஏற்றாங்க. 22 தந்தையாரனுடைய நினைவு தினம், 23 வெளிநாடு போயிட்டாங்க, 24 தமிழ்நாட்டினுடைய பேரை சொல்லலை அப்படிங்கிறக்காக. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கன்னா, முதலமைச்சர் அவருடைய வேலை என்ன? நித்தி ஆயோக் கூட்டத்தில் போய் பிரதமரை கண்ணை பார்த்து பேசட்டும், தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லட்டும், தமிழ்நாட்டினுடைய அடுத்த 10 ஆண்டு இலக்கு பற்றி சொல்லட்டும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இருக்கின்றோம், முதலமைச்சரோடு இருக்கின்றோம். மத்திய அரசு என்ன செய்யணும்னா நாங்கள் இருந்து ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் கூட்டத்துக்கே போகாமல் அரசியல் செஞ்சால் எப்படிங்கன்னா, இது நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ போட்டதுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் அதை ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கோம். முதலமைச்சர் சொன்ன காரணம் உண்மையா அல்லது மிஸ்லீடிங்கா, அல்லது முதலமைச்சர் சொன்னதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவுக்கு நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி கொடுத்துருக்கோம். அதையும் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. அந்த வருத்தங்கிற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்த முடியுங்கன்னா, காரணம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த கூட்டத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டுமோ தவிர அரசியல். டெல்லி கிளம்பி போயிட்டாருங்க. நான் டெல்லியில் அன்றைக்கி ஏதோ 2-3 ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்தாங்க, வேறு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. டெல்லி கிளம்பி போகிறதுக்கான கூட்டம் அது. அப்படி இருந்து முதலமைச்சர்னால் போக முடியவில்லை. டெல்லி போகிறதுக்காக ப்ரோக்ராம் போட்டாங்க, 2-3 வேறு நிகழ்ச்சிகளும் சேர்த்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் மொத்தமாக நான் புறக்கணிப்பேன் என்று முதலமைச்சர் சொல்லுகின்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது.